வணக்கம் மக்களே, வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு சப்ராக்ஷனில் ஈஸியாக எப்படி சப்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் பசங்க வந்து சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போது 94லேருந்து 46 நான் எப்படி சப்ராக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கீழே இருக்க டிஜிட் பார்த்துங்க, 4 6. இதை என்ன பண்ணணும், மைனஸில் எடுத்துக்கணும். -4 -6. ஓகேங்களா? இங்கே என்ன ஓகேங்களா, எப்படி இருந்தாலும் நீங்கள் மைனஸில் எடுத்துக்கணும். -4 -6. இப்போ நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். 4லேருந்து -6 பண்ணிங்கன்னா -2 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது 9லேருந்து -4 பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இது பாருங்கள், இது 94, இது 46. ஸோ இது என்னன்னா, இது வந்து 10th டிஜிட். ஃபஸ்ட்டில் இருக்குது என்னென்னா 10th டிஜிட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட் டிஜிட் இருக்குல்ல 5, இதை அப்படியே நீங்கள் 50யாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இங்கே பாருங்கள், -2 அப்படியே போட்டுக்குங்க. இப்போ 50லேருந்து -2 போயிடுச்சுன்னா 48. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இந்த மெத்தட் உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பசங்களும் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். 82லேருந்து 42 நீங்கள் மைனஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஸ்டெப்பு இந்த 4 -4ன்னு எழுதிக்கணும். இந்த 8 -8ன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போது 2லேருந்து -8 போச்சுன்னா -6. 8லேருந்து -4 போச்சுன்னா +4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது 10th டிஜிட். ஸோ அப்போது இந்த 4 40யாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது -6. 40ல் -6 போச்சுன்னா 34. ஸோ அப்போது 82லேருந்து 48 கழிச்சிங்கன்னா 34. ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன். 98லேருந்து 59 கழிச்சிங்கன்னா இதே மெத்தடில் இந்த சம்மை சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் ஒன்று கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சப்ராக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டாபிக் சந்திக்கலாம். நன்றி மக்களே.